தமிழகத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பது பற்றி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அதிகாரிகள் 50 பேருக்கு லஞ்ச ஒழிப்பு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இது பற்றிய செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் பார்க்க போகிறோம். நாட்டில் குடிசைகளில் வாழும் ஏழைகளுக்கும் காங்கிரீட் வீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு 2015 ஜூன் 25 பிரதமரின் வீடு கட்டும் திட்டமான பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற திட்டத்தை அமல்படுத்தியது. ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக உள்ளவர்கள் பயனாளிகளாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதாவது மாடி வீடு கட்டுவதற்கு மத்திய அரசு 60% பங்குத் தொகையாக 72 ரூபாயும் 72,000 ரூபாயும், மாநில அரசு 40% பங்குத் தொகையாக 48,000 ரூபாயாகவும் வழங்குகிறது. கட்டடத்தின் மேல் தரத்திற்கான தொகையாக 50,000 ரூபாய் எனவும் 1.70 லட்சம் ரூபாய் மானியமாக தரப்படுகிறது. கட்டடம் 270 சதுர அடிக்கும் குறையாமல் இருக்க வேண்டும். சிமெண்ட்டு, கம்பி, கதவு, ஜன்னல் ஆகியவற்றின் தொகை போக மீதி தொகை பயனாளிகளுக்கு 4 தவணைகளில் தரப்படுகிறது. பயனாளிகள் பட்டா உள்ளிட்ட ஆவணங்களை ஊராட்சி எழுத்தர் பெற்று மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலரால் சரிபார்க்கப்பட வேண்டும். பின் பயனாளிகள் விவரம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அதன்பின் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் பயனாளிகளின் இடத்தை கள ஆய்வு செய்து சரிபார்த்து அதன் விவரங்களை தன் மொபைல் ஃபோன் வாயிலாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதை கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் பரிந்துரை செய்தபின் மாவட்ட திட்ட இயக்குநரால் சாங்ஷன் ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்காக உத்தரவு சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் வாயிலாக வழங்கப்படும். தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளின் வங்கி கணக்கு, புத்தகம், அடையாள அட்டை ஆகியவற்றை மண்டல துணை வட்டாட்சியர், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் சரிபார்க்க வேண்டும். வீடுகளை சம்பந்தப்பட்ட ஒன்றிய பணி மேற்பார்வையாளர், ஒன்றிய உதவி பொறியாளர் அவ்வப்போது பார்வையிட்டு அடித்தளம் உள்ளிட்ட 4 நிலைகளை ஆய்வு செய்து வீடு கட்டப்படுகிறது என்ற உண்மைத்தன்மையை குறித்து உறுதி செய்யப்பட வேண்டும். பயனாளிகளை அந்த இடத்தில் நிற்க வைத்து படம் எடுத்து கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு கட்டடத்தை பார்வையிட்டு ஒவ்வொரு தவணை தொகையும் ஊராட்சி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலரின் டிஜிட்டல் கையெழுத்துடன் வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும். வீடு கட்டப்படும் ஒவ்வொரு நிலையையும் கட்டாயம் அதிகாரிகள் பார்வையிட வேண்டும். ஆனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் கீழவேளூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆதமங்கலம், கோயில் கண்ணாப்பூர், கொடியாளத்தூர், பட்டமங்கலம், தெற்கு பனையூர் மற்றும் வலிவலம் ஆகிய ஊராட்சிகளில் 2016-2017 ஆண்டு கட்டடமே கட்டாமல் 38 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டதாக மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. பயனாளிகள் உட்பட எல்லா ஆவணங்களையும் போலியாக தயார் செய்து 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. அதைப்போல திருவள்ளூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, திருச்சி, திருநெல்வேலி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது போல பல கோடி ரூபாய் சுருட்டப்பட்டிருக்கிறது. இது குறித்து இந்த ஆண்டு ஜனவரி 1 மே மாதம் வரை மாவட்ட வாரியாக லஞ்ச ஒழிப்பு போலீசார், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அதிகாரிகள் 50 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவர்கள் சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்பு துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். விரைவில் விசாரணை நடக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் என்பது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவுக்கு செய்திகள் வந்திருக்கிறது.